நேரம் தவறுனதுனால நான் தோல்விகளை சந்திச்சிருக்கேன். என்னோட ஒத்த பயணிக்கிறவங்க நேரம் தவறுனது கூட நான் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா அது வேற மாதிரியான சீனோட சீக்வன்ஸா இருக்கும். அது எதுவாக இருக்கட்டும், நல்ல இயல்பை மீறின ஒரு மாடல். என்னோட நீங்க ஜேர்னி எல்லாம் பண்ண முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். நான் தான் இயல்பா இல்லைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரு சின்ன ஒரு வார்த்தையில கூட சரியா இருக்கணும்னு நினைப்பேன். அது எனக்கு தான் கஷ்டம். நேரடியா ஏழைகளை கம்யூனிகேட் பண்ற தொழில நான் இல்ல. ஒரு விஓவா இருந்தேன்னா அந்த கிராமத்துக்காக நல்லது பண்ணிருப்பேன். ஒரு தாசில்தாரா இருந்தா அந்த ஒன்றியத்துக்காக நல்லது பண்ணிருப்பேன். மக்களோட கனெக்டிங்கா நான் இல்ல. அதனால கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. இது வக்கீல்கிற தொழில் கிடையாது. இது லாப நட்டம் பாக்குற விஷயம் கிடையாது. இது ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ள ஃபீல்டு. தொழில் வேற, இது வேற. தொழில் வந்து அன்றாளைக்கு நிகர லாபம் பார்க்கணும். இதுல நிகர லாபம்னே ஒண்ணு கிடையாது. நான் 500 ரூபாய்க்கு ஒரு பெயில் செய்யலாம், 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெயில் செய்யலாம். 40 வயசுல இந்த கிடைக்கிற இந்த ரீச் வந்து 25 வயசு பையன் சர்வசாதாரணமா எடுத்துட்டு போறாமா? 25 வயசு பையன்கிட்ட போய் பேசிப்பாரு, இல்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசிப்பாரு. அவங்களோட சமுதாய பார்வை நல்லா இருக்கு. 40 வயசுல தானே இந்த பார்வை வருது. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்தவனை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். சின்னதா கூட ஒரு 10 வார்த்தை பேசக்குள்ள கூட உங்களை 8 வார்த்தை உங்களை பின் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. காலங்காலத்துல ஒருத்தன் எனக்கு போன் அடிக்கிறான். அவன்கிட்ட 10 வருஷம் ஆச்சு கூட, என்னை பார்த்து கூட 10 வருஷம் 10 இல்ல 20 வருஷம் இருக்கு என்ன பார்த்து. போன் அடிச்ச வேகத்துல டைரக்டாவே என் குடும்பத்துக்கான விஷயத்துக்கு ஒன் சைடா எனக்கு அட்வைஸ் பண்றான். நீ எல்லாம் யாருடா, நீ எல்லாம் எப்படி வந்து ஒரு மனுஷன்ட்ட வந்து பேசுற? நீ அந்த அட்வைஸ் பண்றதே ஒரு கேவலமான விஷயங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு தான் செய்கிறீர்களா? ஆமா, டைமிங் ரொம்ப மிஸ் பண்ண மாட்டேன். டைம் ரொம்ப கரெக்டா இருக்கும். காலைல எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிறது வரை என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டைம் எப்போ என் கண்ட்ரோல் விட்டு போயிருந்தோ அப்போ நான் எல்லா வேலையும் நிப்பாட்டிடுவேன். என்னால் நேரத்துக்கு செய்ய முடியல ஒரு வேலைன்னா எல்லா ப்ராஜெக்டையும் ஸ்டாப் பண்ண வேண்டியதான். அதுக்கு பிறகு அதில் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா நேரம் தவறுதல் வந்து முதல் ஒழுக்கத்தோட முதல் படி நேரம் தவறுது. ஒருத்தர் நேரம் தவறானா அடுத்து போய் சொல்லி ஆகணும். சிக்னல்ல நிற்கிறேன், பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன், ஆத்தா செத்துச்சு, தாத்தா செத்துச்சு, எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட வேண்டியது. அதுக்கு பிறகு அதனால நேரம் தவறுறவனே எனக்கு பிடிக்காது. நேரம் தவறுறவன ஜேர்னியும் என்னால் முதல் விஷயம் என்னோட ஜேர்னி பண்ண முடியாது யாரும். 10 மணிக்கு ப்ரோக்ராம்னா நான் 9:45 அந்த இடத்துல இருந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 10:30 மணிக்கு தான் கோர்ட்டு. ஆனால் கோர்ட்டுக்கு போறீங்க 9:30 மணிக்கு கோர்ட்ல இருப்பேன். ஒரு நாள் கூட விழுந்து அடிச்சு ரேஸ் ஆகலாம் போய் நின்னதில்லை. அதனால நேரம்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால எனக்கு திட்டமிட்டபடிதான் இருக்கும். நேரம் தவறுனதுனால நான் தோல்விகளை சந்திச்சிருக்கேன். பாக்கி எல்லாமே வெற்றியா தானே இருக்க முடியும். என்னோட எப்படி சொல்றது, என்னோட ஒத்த பயணிக்கிறவங்க நேரம் தவறுனது கூட நான் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா அது வேற மாதிரியான சீனோட சீக்வன்ஸா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்க முன்னாடி போனதுனால உங்களுக்கு நல்லதுதான் விளையும். ஆனா நீங்க 1 நிமிஷம் பின்னாடி போனா அது உங்களுக்கு கெட்டதுதான் விளையும். அது எதுவாக இருக்கட்டும். இல்ல, அவங்களுக்கு என்ன இயல்பா செய்யறாங்களோ அது செய்யட்டுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல இயல்பை மீறின ஒரு மாடல். என்னோட நீங்க ஜேர்னி எல்லாம் பண்ண முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். நான் தான் இயல்பா இல்லைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரு சின்ன ஒரு வார்த்தையில கூட சரியா இருக்கணும்னு நினைப்பேன். அது எனக்கு தான் கஷ்டம். என்னோட ஜேர்னி பண்ணணும்னாலும் கஷ்டம். மற்றபடி ஓவரால் இன்னைக்கு என்ன இருக்கோ அப்படி வாழ்றவங்க அது சந்தோஷம் கிடைக்கிறாங்க. நான் அது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் பெரிய விஷயம். அது அதாவது இந்த சமூக அவலங்களை தட்டி கேட்கணும். அதுக்கு என் உடம்புலையும் தெம்பு இல்லை, சட்டமும் அதை அனுமதிக்காது. எத்தனை பேர் நம்மளால தட்டி கேட்க முடியும்? அது நம்ம சட்டமும் அனுமதிக்காது. அதுக்கு என்கிட்ட இருக்க ஒரு சின்ன டூலு தான் வழக்கறிஞருங்கிற டூல். சின்ன ஆயுதம், ஸ்க்ரூ டிரைவர் அளவு கூட அது இல்லை, சின்னது. அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ செய்யறேன். ஆனா இன்னமும் சொல்ல போனா நான் வந்து ஒரு போலீஸ்மேன் ஆயிருக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. குறைந்தபட்சம் அந்த லிமிட்ல உள்ள மக்களுக்காக நான் நல்லது பண்ணிருப்பேன். நான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தேன்னா குறைந்தபட்சம் என்கிட்ட வர்ற ஏழை எளியவங்களை நேரடியா வந்து வக்கீல்கள்கிட்ட பெரிய ஏழை எளியவங்க வந்துட மாட்டாங்கம்மா. ஏன்னா எங்களுக்கு காசு வாங்கினாதான் தொழில் செய்ய முடியும். அதுட்டு அந்த ஃபியர்லயே வரமாட்டாங்க. ஆனா ஒரு போலீஸ்மேனா இருந்திருந்தேன்னா என்கிட்ட வர குறைந்தபட்சம் ஒரு பெட்டிஷன் அந்த ஜூரிசெக்ஷன்ல உள்ள ஒரு 2000, 5000, 10,000 பேர், ஒரு 50,000 பேருக்காவது நான் நல்ல போலீஸா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது நமக்கு கிடைக்கல. ஒரு நேரடியா ஏழைகளை கம்யூனிகேட் பண்ற தொழில நான் இல்ல. ஒரு விஓவா இருந்தேன்னா அந்த கிராமத்துக்காக நல்லது பண்ணிருப்பேன். ஒரு தாசில்தாரா இருந்தா அந்த ஒன்றியத்துக்காக நல்லது பண்ணிருப்பேன். அந்த மாதிரி சொல்றேன். மக்களோட கனெக்டிங்கா நான் இல்ல. அதனால கொஞ்சம் உள்ள ஃபீல்டு அது. தொழில் வேற, இது வேற. தொழில் வந்து அன்றாளைக்கு நிகர லாபம் பார்க்கணும். இதுல நிகர லாபம்னே ஒண்ணு கிடையாது. நான் 500 ரூபாய்க்கு ஒரு பெயில் செய்யலாம், 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெயில் செய்யலாம். அது என்னுடைய பிராண்டை பொறுத்தது. அதனால இது நம்ம 40 வயசுல இந்த கிடைக்கிற இந்த ரீச் வந்து 25 வயசு பையன் சர்வசாதாரணமா எடுத்துட்டு போறாமா? 25 வயசு பையன்கிட்ட போய் பேசி பாருங்க, இல்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசி பாருங்க. அவங்களோட சமுதாய பார்வை நல்லா இருக்கு. 40 வயசுல தானே இந்த பார்வை வருது. சோ அதை விட எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு.
சரி இப்ப வந்து நீட்டு பாஸ் ஆகலன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீட்டு ஒண்ணுதான் இந்த உலகத்துல படிப்புன்னு நினைக்கிறது பெரிய தப்பு இல்லையா? அந்த உளவியலே தப்பான உளவியல். அது கிடைக்கலாட்டி போகுது, என்ன இருக்கு? எல்லாரும் அவங்கவுங்க கிடைச்ச வாழ்க்கையெல்லாம் வாழ்றோமா? இருக்கிறத வாழ்றோம், அவ்வளவுதான். சக மனுஷனை மதிக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு நிச்சயமா சார். வேற ஒண்ணும் பெருசாவில் இங்க மாற்றம்லாம் வராது. நிறைய ஜாதிய ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாமே இங்க இருக்கு. சக மனுஷனை மதிக்கிறது இல்லை இங்க யாருமே. உண்மையாதான். வேணா மேடை பேச்சுக்கு கேமராக்கு முன்னாடி வேணா ஏதாவது சொல்லிட்டு போலாம். ஆனா இங்க யாருமே மதிக்கிறது இல்லை. யாரையும் இங்க மதிக்க தயாரா இல்லை. எல்லாரும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்தவனை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். சின்னதா கூட ஒரு 10 வார்த்தை பேசக்குள்ள கூட உங்களை 8 வார்த்தை உங்களை பின் பண்றாங்க. பின் மீன்ஸ் ஸ்டாப்லர் பண்றது, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அது உருவ கேலியா இருக்கலாம். உருவ கேலி கூட நம்ம பிசிக், இது நமக்கு இது இயல்பு. நம்ம எப்படி வருத்தப்பட்டுக்க முடியும்? பட் நீங்க ஏதோ ஒண்ணுல எங்கப்ப ஆலய காண பார்க்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கும் இது வர்றதே இல்லையா நீ அப்படின்னு சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. கோர்ட்ல இன்னொரு சக வக்கீல் பாக்குறாங்கன்னா, இப்ப தமிழ் எங்க பிஸியா வர்றதே இல்ல, எங்கப்பா இருக்க, என்ன பிராக்டிஸ் எப்படி போகுது அப்படி யாரு கேட்டா ஓகே. ஏன்னா கோர்ட் பக்கமே வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் எவ்வளவு என்டையர் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த மாதிரி பின் அடிக்கிறாங்க. நான் நிறைய ரியாக்ட் பண்ணாம போயிடுறேன். அது பெரிய என்ன பண்புன்னு நினைச்சு நான் ஒதுங்கி போறேன். இனிமேலாம் அப்படி இருக்கிறதா இல்ல. மூஞ்சிக்கு மேல நேருக்கு நேர் கேட்டுறதுங்கிற ஒரு முடிவோட இருக்கேன். நீ ஒரு வார்த்தை என்ன அசிங்கப்படுத்தினா 2 வார்த்தை உன்னை திருப்பி அசிங்கப்படுத்தும் அப்படிங்கிற மனநிலை இருக்கு. ஏன்னா நான் பக்குவம்னு ஒதுங்கி போயிட்டே இருக்கேன். காலங்காலத்துல ஒருத்தன் எனக்கு போன் அடிக்கிறான். அவன்கிட்ட 10 வருஷம் ஆச்சு கூட, என்னை பார்த்து கூட 10 வருஷம் 10 இல்ல 20 வருஷம் இருக்கும். என்னை பார்த்து 20 வருஷம் இருக்கும். போன் அடிச்ச வேகத்துல முதல் கால அவன் முதல்ல யாருன்னு என்கிட்ட ரிமெம்பர் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா. அதுக்கு பிறகு 20 வருஷத்துல எனக்கு என்ன வாழ்க்கையில் நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. டைரக்டாவே என் குடும்பத்துக்கான விஷயத்துக்கு ஒன் சைடா எனக்கு அட்வைஸ் பண்றான். நான் அந்த நம்பர் திருப்பி தேடிட்டு இருக்கேன், எங்க விட்டுன்னு தெரியல. ஆமா, நான் கண்டிப்பா திருப்பி அவன்கிட்ட கவுண்டர் கொடுக்கணும். நீ எல்லாம் யாருடா, நீ எல்லாம் எப்படி வந்து ஒரு மனுஷன்ட்ட வந்து பேசுற? நீ 1 லட்ச ரூபா ஜிபே பண்ண சொன்னா பண்ணிடுவே? நீ எனக்கு பிரச்சனை இருக்கு பண்ணிடுவியா? எனக்கு வலிக்குது, வயிறு வலிக்குது, வயிற்று வலி, நீ வாங்கிக்க போறியா? அந்த அட்வைஸ் பண்றதே ஒரு கேவலமான விஷயங்க. இந்த உலகத்திலே மகா மட்டமான புத்தி அட்வைஸ் பண்ற புத்தி. எவன் அட்வைஸ் பண்ணாலும் கேட்காதீங்க. அது அவனுக்கு தெரிஞ்சது. அவன் தன்னை ஒரு பெரிய அறிவாளிக்கு உங்கள்கிட்ட பேசுறது. அட்வைஸ் பண்ணி வாழ்ந்துட முடியுமா? வள்ளுவனே சொல்லியிருக்கான், சொல்லுதல் யாருக்கு இனிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். புத்தி சொல்றதெல்லாம் ஈஸி தான்டா, ஆனா அந்த புத்தி பட்டிலாம் இங்க வாழ முடியாது. சொல்லிய வண்ணம் செயலுங்கிறான், செய்ய முடியாது. அத யாரு புத்தி சொல்றவனாலே முடியாதுன்றான். அப்படி இருந்துட்டு இருக்க காலத்துல நம்ம உட்காந்துட்டு அறிவுரை அதெல்லாம் சொல்றது கிடையாது. நானுமே யாருக்கும் அறிவுரை எல்லாம் சொல்றது இல்லை. இப்படி போனா இந்த மாதிரி நீ சகவாசம் வச்சிருந்த இந்த மாதிரி உன் வாழ்க்கை அழிஞ்சு போகும். இந்த டிக்ளரேஷன் வள்ளுவன் அதே தான் சொல்றாரு. அவர் யாருக்கும் அறிவுரை எல்லாம் சொல்லலையே. கேளுன்னா சொன்னாரு வள்ளுவன், நீ இப்படி போனா இப்படிதான் அசிங்கமா போவ, இப்படி போனா நீ நாசமா போவ அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்தாரு. அதே தான் நானும் சொல்றேன். எனக்கு ஓய்வு நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள் வச்சிருக்கேன் அந்த ஸ்டேஜ் டேபிள்ல. இதை வாசிக்கிறது உண்டு. மற்றபடி புத்தக புழு அப்படிலாம் சொல்லியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது புத்தகங்கிறது ஒரு பார்த்தாப்ல தான், அதே படிச்சுட்டு உட்கார்ந்தா சோறு வந்துருப்பா அப்படி ஒண்ணும் இல்லை. எல்லாமே லிமிட் தான். எனக்குன்னு ஆகச்சிறந்த புத்தகங்கள் ரெக்கமெண்டேஷன் பெரிய பெரிய படிப்பாளிகள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இந்த புத்தகங்கள் ஆகச்சிறந்த புத்தகமா நான் வள்ளுவனோட தான் இருக்கிறேன். ஓய்வு நேரங்கள்ல புத்தகம் படிக்கிறது. முதல்ல ஓய்வு நேரம் இல்லைங்கிறது முதல் விஷயம். எனக்கு ஒன்றும் ஓய்வு நேரம் எல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு படம் பாக்குறது 15 நாள் பிளான் பண்ணா ஒரு படத்தை அழிச்சு கொண்டா காமிக்கலாம். ஓகேயா? நான் முடிவெட்டுறதே அப்படிதான். அங்க பிளான் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய மசோதா தாக்கல் பண்ணி தான் போகணும். அப்ப கூட நினைச்சுப்பேன், முதலமைச்சர் பார்த்தா காலையில 5 மணிக்கு ஒரு இடத்துல கல்வெட்டு திறக்கிறாங்க, 9 மணிக்கு இன்னொரு மீட்டிங்ல இருக்காங்க. எப்படி இவங்களாம் நேரம் எப்படி ஒதுக்க முடியும்? நம்ம நினைக்கிறோம் ஆனா முதலமைச்சர், ஆனா முடியாது. நமக்கே நம்ம சாதாரண ஆளு, நமக்கே இவ்வளவு நேரம் மின்மை இருக்கு. திட்டமிடுதல் முடியல, நம்ம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கல. போற இடத்துல ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகுதுமா, எல்லா வேலையும் அப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அப்படி ஓய்வு நேரங்கள்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நியூஸ் நிறைய பாக்குறது. இப்ப நியூஸ் தான் பாத்துட்டே இருப்பேன், வேற எதுவும் இல்ல. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நியூஸ் பாத்துக்கிட்டே இருப்பேன். பிபிசி, இங்க தமிழ் நியூஸ், தமிழ்ல ஒரு நியூஸ் ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல மாத்தி மாத்தி பார்ப்பேன். எதுல எது உண்மைன்னு ஃபில்டர் பண்றதுக்காக. பேப்பர் செய்தித்தாள் கம்பல்சரி காலைல செய்தித்தாள் படிக்கிறது.
வேற ஒன்றும் பெருசாலாம் டைம் பாஸ் பண்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில கொஞ்சம் நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த நண்பர்களோட வந்து டூர் மாதிரி போறதுங்கிறத விட அது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி போவேன். சரி. பிக்னிக் மாதிரி இந்த செங்கல்பட்டு உள்ள எல்லாம் போனீங்க நிறைய வில்லேஜ் இருக்கு, அதெல்லாம் யாரும் பாக்குறதே இல்லை. ஓகே. சூப்பரா இருக்கும். ஓகே. திருக்கழுகுன்றம், செங்கல்பட்டு அதெல்லாம் பத்தி செம வில்லேஜா இருக்கும். சரி. ரிசர்வ் ஃபாரஸ்ட் நல்ல குளம் இருக்கும். நீந்த தெரிஞ்சு இறங்குங்க, நீந்த தெரியாம இறங்கிடாதீங்க. அதுல இந்த லாரி டியூப் இருக்குல்ல, அது நல்லா காத்தடிச்சு வச்சிருக்கேன். சரி சரி. அந்த டியூப்பை மடக்கி வச்சிருப்போம். போறப்ப பெட்ரோல் பங்க்ல வச்சு காத்து பிடிச்சிப்போம். ஏன்னா தவறு யாராவது உள்ள போயிடக்கூடாது நீந்த தெரியாம. அதை போட்டு நல்லா குளிப்போம். அது எப்பயாவது ஒரு ஒரு மாசத்துல ஒரு வாட்டி. வேற ஒண்ணுலாம் இங்க ஒன்றும் என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. குழந்தைங்க என்டர்டைன்மெண்ட் அது மீறி தான், வேற என்ன இருக்கு? இப்ப நெல்சன் மண்டேலாவோட புக்கு ஒன்று ஆங்கிலத்துல படிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தமிழாக்கம் தான் இப்ப ஏஐ எல்லாம் வந்துருச்சு. சந்தேகங்கள் இருந்தா ஏஐல போட்டு பாத்துக்கலாம். சைலன்ஸ் அந்த புக்கு பேரு. அது ரொம்ப அருமையான விஷயங்கள் அதுல இருக்கு. பட் வள்ளுவன் சொல்லாததுல யாரும் சொல்லியிருந்த. வள்ளுவன் தான் ஆக சிறந்தவன். நெல்சன் மண்டேலா சொல்றாரு, இந்த நேரம் எனக்கு சரியான நேரம் இல்லை, நான் சைலண்டா போறேன், சரியான நேரம் வரும் அப்ப சொல்றேன் ஹூவாமே அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம். எல்லா நேரங்களிலையும் உங்களை நீங்க நிலைநிறுத்தி காட்டிட முடியாதீங்க. பல இடங்கள்ல தோல்விகள், அவமானங்கள், உங்கள் மீது சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை நீங்கள் அமைதியாக கடந்து போவதோட ஒரு வழியே இல்லை. அதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே நின்று விடுவீர்கள். அது காலம் சரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த உலகத்துல காலம் ரொம்ப அற்புதமானதுமா. காலம் வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணும். A to Z சரி பண்ணி அது ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும். ஆனா ஜஸ்ட் அது வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் சைலண்டா இருக்கணும். லடல்னு பேசக்கூடாது. அது பாட்டு சரி ரைட் அப்படியா ஓகே பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா அது சரி பண்ணி கொடுக்கும். காலம் தான் நம்மளை கொண்டு செல்லும், காலம் தான் வெல்லும். காலமும் மௌனமும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துரும். மௌனமா இருங்க, எவ்வளவு விமர்சனம் கூட வைக்கணும் உங்க மேல, சைலண்டா இருங்க, கண்டிப்பா காலம் சரி பண்ணும். எது உண்மைங்கிறத அதை புலப்படுத்த வைக்கும். கூலிங் கிளாஸ் போடும்போது முதல் விஷயம், இந்த லைட்ல உட்காந்து என் கண்ணு வந்து கூச்சம் எடுத்துருச்சு. இந்த 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 கேமரா லைட்டிங்லேயே இருந்து கண்ணு கூச்சாயிட்டு. ரெண்டாவது நான் நிறைய டிரைவிங் பண்ணிட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு இந்த இப்போ வச்சிருக்க வண்டியே 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது போக ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கிலோமீட்டர் ஆகுது. நான் வண்டி ஓட்டி 15-20 லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருப்பேன். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா ஒரு வண்டி 2 லட்சம் கிலோமீட்டர் வச்சுட்டாலே சரி 16 கார் மாற்றிருக்கேன். 16 இங்கே 15 30 லட்சம் கிலோமீட்டர் தாண்டதுன்னு வச்சுக்கங்களேன். நிறைய வண்டி ஓட்டினதோட விளைவு என்னன்னா, அந்த கண்ணு வந்து இருத்து பார்த்து அப்போ டே நைட்டு வண்டி ஓட்டுறது, அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த கென்னெல்லாம் இந்த லைட்லாம் இருக்கு பாருங்க. லைட்லாம் வந்து நீங்க சாதாரணமா ஒரு நாள் உட்காரலாம், 2 நாள் உட்காரலாம். அது கேமரா மேனுக்கே தெரியும். எல்லாருமே கண்ணாடி போட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு காரணம். 3வது காரணம், என்னுடைய குருநாதரா ஏற்றுக்கொண்ட பழனி பாபா. அவர் எப்பயுமே கூலிங் கிளாஸோட தான் இருந்தாரு. ஆமா, எப்பயுமே கூலிங் கிளாஸ் தான். அது ஒரு ரீசனு. கண்ணு பிரச்சனை ஒண்ணு, இன்னொன்னு அது ஒரு ரீசனு. 2வது இந்த கூலிங் கிளாஸ் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கும் எனக்கு. ஒரு பெரிய விஷயத்த கூட என்னால பதில் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஐடென்டிட்டியே கண்ணு தான். நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, இந்த கேள்விக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிற செகண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கண்ணு காமிச்சு கொடுத்துரும். திருன்னு முடிக்கிறேன்பாங்கல்ல, திருன்னு என்ன முடிக்கிற அப்படின்னு. அது திருன்னு முடிக்கிறது வந்து இந்த கண்ணுக்குள்ள முடிச்சுக்கோங்க. முடிச்சு நான் பதிலுக்கு ரெடி ஆயிடுவேன். நீங்க எப்பேற்பட்ட கேள்வி கேட்டாலும் ஒரு 3 செகண்டுக்குள்ள நான் ஆன்சர் ரெடி ஆயிடுவேன். எந்த கேள்வி கேட்டாலும் சரி ஒரு 3 செகண்டுக்குள்ள நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். அது இந்த கூலிங் கிளாஸ் ஒரு உதவியா இருக்கு. 2வது நல்லாவும் இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால போட்டிருக்கேன். பொருத்தமா இருக்கு. அதான், வேற ஒண்ணும் விளக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. கண்ணு கூச்சம் தான் முதல் விஷயம். அது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல தப்பா எழுதுறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நிச்சயமா சார், கண்ணு கூச்சம் தான் ஆகணும். சந்தோஷம். அது ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ள. மிக சிறப்பு சார், வாழ்த்துக்கள். ஆமா நிச்சயமா, ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ள அதுக்கான டைம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். விளக்க ஒரு எப்படி எழுதணும்னு ஆசைப்படுறேன்னா, எல்லாரும் பெரியார் சொன்னதை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழை வந்து எளிய மொழியில சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதே தான் வள்ளுவத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எளிமையா சும்மா பாமரன் எடுத்து படிச்சா கூட அது புரியணும். இதுதான் விளக்கமா இதுன்னு. ஏன்னா இலக்கியம் வந்து ஒரு 8வது உயரத்திலே இருக்கு. அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எளிய தமிழ்ல கொடுத்தாதானே எல்லாரும் படிக்கலாம். எளிய தமிழ்ல சொல்லாம அது எப்படி? இருக்கிற புத்தகங்களே எல்லார் கையிலயும் வந்து கிடைச்சது திருக்குறள் தான் கிடைச்சது. அது ஒரு வெள்ளக்கார மொழிபெயர்க்க தொட்டு வீரமாமுனிவர் இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு வச்சாரு சமாதியில. அவர் மதமாத்த வந்தவர். இங்க வேற எந்த புத்தகத்தை நீங்க எளிமையாக்கிட்டீங்க? எங்க கிடைச்சிட்டு? எந்த புத்தகம் ஈஸி ஆக்சஸ்ல இருக்கு?
எதுவுமே இல்லைங்க. எல்லா மொழியும் மாத்துறதுன்னா அதுலயே தான் மாத்துறாங்க. இதுல திறனாய்வு வேற பண்றாங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. அவங்க எளிமையா எழுதி கொடுக்கட்டும், 4 பேர் படிக்கட்டும் புத்தகத்தை. ஏன்னா தமிழ் இலக்கியவாதிகள்னு போய் பார்த்தா அவங்களுக்குள்ளே புரியுற மொழியில பேசிக்கிறாங்க. நீ பாமரனை கூப்பிட்டு பேச மாட்டிய. பாமரனை பார்த்தா பாமரன் நீயே சொல்றிய. அப்படிதான் என் புத்தகம் அப்படி இருக்காது. பாமரனை தான் மேடையில் ஏற்றி பேச வைப்பேன். படிச்சு நீனே விளக்கம் சொல்லு. அந்த மாதிரி ஒரு புத்தகம் திருக்குறள் எடுக்கணும். அது எல்லார்ட்டையும் போய் கிடைக்கணும். ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டான், ஒருத்தனை கத்தி எடுத்து வெட்டிட்டான், கல்ல தூக்கி தள்ள போட்டு கொண்டுட்டான், இப்படியா ஒரு சம்பவங்களே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு தானாவே விலகிடும் நம்மளை விட்டு. கண்டிப்பா. இப்ப உண்மையா சொல்லா, நான் இப்ப சமீப காலத்துல தெரியுது நிஜம், அது சத்தியம், இது பொய் இல்லை. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் பொய் சொல்லி என்ன போகுது? நான் என்னைய தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஜாலியா உள்ளவன். ரொம்ப எப்படி சொல்றது, பிளே பாய்னு சொல்ல முடியாது, தப்பான வார்த்தை அது. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போறது, ஆட்டம் போடுறது, கும்மால் அடிக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். ஆனா இப்போ ஒரு 15 வருஷமா என்னைய நான் தொலைச்சிட்டு, எக்ஸாக்டா ஒரு 10 வருஷமா 2015 பிறகு என்டையரா என்னை நான் தொலைச்சிட்டு வேற எதையும் நான் தேடிட்டேன். ஆனா வேற எதையும் எனக்கு கிடைச்சிட்டா கிடைக்கலாங்கிறது புரியல எனக்கு. ஏன்னா என்ன தேடணும்னு தெரிஞ்சாத. ஆனா சுத்தமா சிரிப்பு போய், நிறைய பேர்ட்ட பேசுறது போய், எல்லாமும் கட் ஆயிட்டு, டூ செட் கட் ஆயிட்டு. இல்ல பாதி ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்றான்னு நினைக்கிறானே. நான் அவாய்ட்லாம் பண்ணல, உன்னோட என்னால ஜேர்னி பண்ணவே முடியல. நான் லூசு மாதிரி வேற எதையும் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆவரேஜா என்னால இல்ல. ஆவரேஜ்னா என்ன? சாதாரணமான ஒரு இயல்பு. சிலரை பார்த்தா வராத சிரிப்பை வர வைக்கணும். நான் ரொம்ப பயங்கரமா ஹியூமரா உள்ளவங்க, காமெடி பண்ணுவேன், எல்லா நடிகர் மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன். அதெல்லாம் விடுத்துட்டு போய் ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மனிதனா என்ன மாத்திட்டேன். இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள பின்னிக்கிட்டேன். இது பின்வாங்கவும் தெரியல எனக்கு. முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல. பரவாயில்ல, நான் இப்படிதான் எனக்கு இருக்குங்கிறதையாவது கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இல்லைன்னா இது பெரிய உளவியல் சிக்கல்ல கொண்டு விட்டுரும். எல்லாருக்கும் என்னன்னா, ஆமா கொலை நடந்தோன்னு பேச ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு. அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அது அவ்வளவு இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப பெரிய துயரம் அது. அந்த துயரத்தையும் நீங்க உள்வாங்கி டெலிவரி பண்ணணும். அது சொல்ல தெரியணும். கற்பழிச்சுட்டாங்க சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? இல்ல அவ்வளவுதான். இல்ல எப்படி சிரிப்பு வரும் உங்களுக்கு? அப்படி போலி வேஷம் போடுற சினிமா எடுத்துக்கிட்டு இல்லைங்க. சினிமா தான் ரேப் சீன் முடிஞ்சோன்னா அடுத்து போய் கேரவன்ல உட்காந்து சிரிக்க முடியும். ஆனா இது ஒருத்தர் நிஜமா சாவுறான், நிஜமா ரேப் பண்ணப்படுது, நிஜமா கொலை நடக்குது, நிஜமா செத்துக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை பேச உள்ள எப்படி நீங்க சிரிக்க முடியும்? சிரிக்க முடியாது. அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி குறைகளை உள்ள மனிதர்களுடைய குரலை கேட்டு 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 சிரிப்பு குறைய ஆரம்பிச்சுட்டு முதல்ல. அடுத்தது நடைமுறை வாழ்க்கை குறைஞ்சிட்டு. நான் பேசுறது ஒரு விளையாட்டா காமெடியா உங்கள்ட்ட ஃபன் பண்ணணும்னா கூட ஃபன் பண்ண முடியல. ஃபன் பண்ணா ஒண்ணு என்ன பெரிய மனுஷன் நினைக்கிறாங்க, இல்ல இவளை ஆப்சிப்பா ஜோக் அடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. இல்ல நான் பேசாம போறது, அவங்களா பெரிய மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றான். என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. பாதி பேர் என்னோட சேர்றது இல்ல. நான் போய் சேர்ந்தா கெட்ட பேர் வந்துருது. அப்ப நான் எப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துல இருக்கேன் தெரியுதா? ரொம்ப பெரிய மன பிரச்சனையில இருக்கேன். அதனால கிரைம் பேசுறது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது. அது எல்லாருக்கும் ஜாக்கிரதையா பேசணும். யாரையுமே நம்ம மிஸ் பண்ணிட முடியாது. எல்லாத்துலயும் ஃபயர் ஆகும் இதுல. அதனால நான் விரும்பிதான் பேசுறேன். எனக்கு என்னை சுத்தி நிறைய தப்பு நடக்குது. அந்த தப்பை போய் கேட்கறதுக்கு நான் போலீஸாவும் இல்ல, நான் ஜட்ஜாவும் இல்ல, நான் எதுவாகவும் இல்லை, ஒரு மிலிட்ரி மேனாவும் இல்ல. ஸோ என்னகிட்ட இருக்க ஒரு வெப்பன்ஸ் என் வாய். அதை வச்சு அந்த சமுதாயத்தை எப்படியாவது வாஷ் பண்ணணும். 100% முடியலனாலும் நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே பார்ப்பேன், சார் என் மேல 2 மர்டர் கேஸ் இருக்கு, உங்க வீடியோ எல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டு தான் நான் கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு போட்டிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரு விஷயமும் சார் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கேன், இது எப்படி நான் இதுல இருந்து ரெக்கவரி ஆகுறது அப்படின்னு. நேத்து ஒரு கால் வந்துச்சு எனக்கு. அவங்க ஈரோட்ல இருந்து பாலக்காடு பக்கம் போய் செட்டில் ஆயிட்டு இருக்காரு. என்ன யாரோ கொலை பண்ற பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது. நான் இப்ப இங்க வந்திருக்கேன், எனக்கு எதிரின்னு யாரும் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரே ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்கேன், அதுல இருந்து என்ன யாரோ கொலை பண்ண வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாரு அவருன்னு கேட்டேன். அவர் எதுவும் சொல்லல, அவர் சாதாரணமா அவர் போயிட்டாருன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க பார்க்க வேண்டியது வேற யாரும் இல்ல, ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட போய் பாருங்க.
மனசு உனக்கு வந்து ஒரு மன எண்ணங்கள் ம். நம்மள யாரோ கொல்ல போறாங்கன்னு. ம். இதை விட பெஸ்ட் அந்த ஆப்போனன்ட் பையன் யாருன்னு சொல்லிட்டு ம். அவன் ஃபோன் நம்பர் தான் எனக்கு அனுப்பு, ம்ஹும். நானே அடிச்சு பேசுறேன். ம்ஹும். தம்பி உன்னால அந்த பையன் இந்த மாதிரி பயப்படுறான், ம். நீ ஏதோ அவனை அடிக்க போறியா கொல்ல போறியா சொல்லு. ரியாலிட்டி நான் நேத்து பேசுற விஷயம். ம். நான் கூட்டு பேசுறேன் அவன்கிட்ட, ம். கூட்டு பேசிட்டு சரி பண்ணிடலாம். அதை மீறி அவன் கோவமா இருந்தா கூட நான் நேர்ல கூட வர்றேன். ம். வந்து இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா அமைதியா போங்கன்னு நான் சொல்றேன். ம். இல்ல பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கூட பஞ்சாயத்து பேசி விடுவோம். நீ இது மாதிரி பயந்துட்டு இருக்காத, நீ வந்துரு, போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுன்னு சொன்னேன். சரி சரி. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப புரிந்துகிட்ட ஒரு புரிதல் மன்னிப்பு கேட்கறது மேடம். ஓஹோ. ரொம்ப அழகானது. கேட்டு பாருங்களேன். உங்க மேல யாராவது கோவமா இருக்கானா அவங்க போனை போட்டு மன்னிப்பு கேளுங்க. ஓகே. இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க, நீ கேமரா பண்ணி கேட்டு பாருங்க. அது அவ்வளவு அழகா இருக்கும். மன்னிப்பு. நல்ல போதை ஏறி கண்ணு முன்னு தெரியாம எல்லாரும் தப்பு பண்ணிடுறான். ம். நிதானமானது பிறகு மன்னிச்சுவாங்க, நீங்க நடந்தது தப்புதான்னு ஒருத்தர் கேட்டா அதை விட வேற என்ன இருக்கான். ஆமா. அவனா ம். மன்னிப்பு மன்னிப்புங்கிறது பெரிய வார்த்தைங்க. பிரச்சனை நடக்குது அப்படின்னா யார் வீட்டு புள்ளையோன்னு நினைக்க மாட்டேன். ம். கும்பகோணத்துல 96 குழந்தைங்க எரிஞ்சு செத்து போச்சு, அது என் வீட்டு பிள்ளையா இருக்கணுமான்னு? ஆ. என் எதிரியோட பிள்ளையா இருக்கக்கூடாது? அது ஆமா. வலிக்காதா? சொன்னீங்க. இப்ப செம்பாக்கத்துல ரயில் அடிபட்டு செத்துருச்சு, அது என் வீட்டு பிள்ளை, எங்க அக்கா வீட்டு பிள்ளை, எங்க பெரியப்பா வீட்டு பிள்ளையா தான் இருக்கணுமான்னு? என் எதிரியோட பிள்ளையா? என்னை கொல்லணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கவனோட பிள்ளையா இருக்கக்கூடாதா? அதுக்கு கண்ணீர் விடக்கூடாதா நம்ம? சரி சரி. பிரச்சனை நமக்கு அவனுக்கும் தான். ம். அவன் குழந்தை என்ன செஞ்சது, பிள்ளைங்க என்ன பண்ண? அவன் பொண்டாட்டி என்ன செஞ்சது, அவங்க குடும்பம் என்ன செஞ்சது, ம். அவனுக்கு இவ்வளவு பெரிய துக்கமா ம். அப்படின்றதுதான் நான் நினைப்பேன். எல்லா இடத்துலயுமே நான் அந்த ரோலாவே இருப்பேன். ம். அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் ஆமா. அதுதான் நான் திங்க் பண்ண பாப்பனே. ஆமா. அந்த குடும்பமானா எப்படி வலிக்கும்? ஆமா. ஏன்னா நமக்கு வலிச்சா வலிக்குது, அவனுக்கு வலிச்சாலும் வலிக்கும் தானே. அது முடர ஆரம்பிச்சிட்டாலும் நீங்க சக மனிதனை மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ம். என்னை பொது இடத்துல டே இங்க வாடா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டா எப்படி நான் விரும்பலையோ, ம். அது மாதிரிதான் நீ இன்னொருத்தரை கூப்பிடக்குள்ள அவன் மனசு வலிக்கும். சரி சரி. ஜாதியாலையோ ஏதோ உள்ள டாமினேட் பண்ணி ம். டே இங்க வாடா இதை எடுடா அப்படி ஏன் சொல்லணும்? இங்க வாங்க இதை எடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். என்னங்க ஆயிட போகுது? அழகு அழகு சார். பிச்சைக்காரன் வந்திருக்கான்னு சொல்றான், ம். பிச்சைக்காரர் வந்திருக்காருன்னு சொல்ல இப்ப என்ன கேட்டு நிச்சயமா நிச்சயமா சார். பிச்சைக்காரன்னு சொல்லி உரிமையில சொல்றீல்ல, அந்த தானே விகுதி தானே அது. ம். பிச்சைக்காரர்னு சொன்ன இரு, என்ன தப்பாயிட போகுது? அதனால அது அந்த நம்ம கோபத்தை காட்டுறதுக்கு இந்த சமுதாயமே இருக்குமா? இந்த சொசைட்டி மேலேயே எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. ம். ஏற்றத்தாழ்வு எல்லாமே இங்க பிரச்சனையா தான் இருக்கு. சரி சரி. ஆனா நீ 5 ரூபா பிச்சை கேட்கிற சிக்னல்ல பிச்சை கேட்கிற ஒருத்தனுக்கு பிச்சை போடாம முகத்தை திருப்பிக்கிற நீ எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன்? பிச்சைக்காரர் 5 ரூபா கேட்கிறார், ம். போட மனம் இல்லாமல் திருப்பி கொள்ளும் முன் நீ எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன்? ம். நீ கோடி சொல்ற ம். கிடையாது இல்ல, சரி. கிடையாது. இங்க அடுத்தவன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறது, அவனுக்கு பிச்சை போடுறது இப்படி ம். அப்படி போடுறது, இது பெரிய உளவியல் பிரச்சனை. நான் சொல்றது சைக்காலஜிக்கு பிரச்சனை இருக்கு அவனுக்கு. சரி சரி. இந்தாங்க வச்சுங்க சாப்பிடுங்க அப்படி சொல்ல ஓகே. என்ன கேட்டு போச்சு? இந்த ஒயின் ஷாப்ல எல்லாம் 5 ரூபா 10 ரூபா கேட்பாங்க ம். பாட்டில் குறையுதுன்னு. ம்ஹும். அவங்களுக்கு போடுறதுல வந்து இவனும் அங்க குடிக்கதான் போயிருக்கு, கூட ஒரு 100 ரூபாய் கூட குடிச்சிட்டு போட்டோம். அவனை உனக்கு மட்டும் தான் எழுதியிருக்க, ம்ஹும். அவனை குடிகாரன் ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம. ம். இந்த சிஸ்டம் ஆக்கி அவனை வந்து கடைநிலை குடிகாரனை மாத்தி வச்சிருக்கு. 100 ரூபா கூட குடிச்சிட்டு போறான், ஜாலியா இருந்துட்டு போறான். இப்ப என்ன கேட்டு போச்சு? தப்பு கிடையாது. ம். இந்த உலகத்திலே இழிவா என்ன சொல்லுவாங்க, நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கவன்ட்டு கேட்பாங்க. ஆமா. அதுக்கே ஒருத்தன் வந்துட்டான், ம். ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு. போடு, நல்லா செலவு பண்ணிட்டு போறான். என்ன கேட்டு போச்சு? நிச்சயமா சார். அப்ப அந்த பிச்சைக்காரன் மீது நீ பாக்குற செலுத்துறவனோட பார்வை ம். இன் விகுதி போட்டு பிச்சைக்காரன்னு சொல்றீல்ல, ஆமா. ஏன் பிச்சைக்காரன்னு சொல்லு. என்ன கேட்டு போச்சு? இப்ப சக மனிதனை மனிதன் மதிச்சா போதுங்க. கண்டிப்பா. காசு காசு வச்சிருந்தா இங்க ஒரு 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 மரியாதை, ம். காசு வைக்கலன்னா ஒரு மரியாதை. கண்டிப்பா. இலையில சாப்பிடுறோம்ல, ஆமா. இது எதுவுமே யார் வாழ்க்கையில நடந்தது இல்ல, ம். எல்லாமே நான் பார்த்ததுதான். ஓகே. இலையில சாப்பிடுறோம்ல, ம். நம்ம பக்கத்துல ஒரு பெரிய விஐபி பக்கத்துல போய் உட்காந்தீங்கன்னா, ம். விஐபி போடுற விஐபிக்கு தனி கவனிப்பும் ம். உங்களுக்கு தனி கவனிப்புமா தான் இங்க இருக்கு. ஆமா. மறுப்பீங்களா? நிச்சயமா இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இருக்கு. ம். அடுத்து தோற்ற பொழிவு. ம். நம்ம ஜெய்ஜாண்டிக்கா போய் நம்ம உட்காந்துருக்குள்ள நம்ம கொடுக்குற மரியாதையும் ம். எளிமையில வர்ற ஒருத்தருக்கு உள்ள மரியாதை இங்க ஒன்னா இல்ல. ஆமா. ஆனா 2 பேருமே நான் உன் வீட்டு கெஸ்ட் தானே, ஆமா. நீ இன்விடேஷன் பண்ணி தானே நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆமா. இன்விடேஷன் பண்ணி நான் வந்திருக்கேன். ம். சோ ஏன் அந்த அதுலயே அவ்வளவு வேறுபாடு இருக்கேன்னு நான் சொல்ல வர்றேன். ஆமா. அதே மாதிரி சாப்பிடாத குழந்தைகள், சாப்பிடாதவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் நான் கல்யாண வீடுகள்ல வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து வந்து நிற்பாங்க. இருக்கு. முதல்ல அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாமே. ம். நீங்க தின்னு முடிச்சு மிச்ச மீதி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அது பேரு தானம் இல்ல, அது பேரு விட்டு மீதியை கொடுக்கறது. எப்படி நீதி. மிச்ச மீதியை கொடுக்கறது அது பேரு.
வந்தோடனே எடுத்து கொடுத்துருக்க அவங்க போய் சாப்பிட்டோம். அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கும்ல. நீங்க அவங்களை இதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஒருத்த சம்பளத்துக்காக நிக்கிறான்னா உடனே கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அவன் போய் வேலையை பார்க்கட்டும். ஆனா அவன் நிப்பாட்டி வச்சு அவ்வளவு உளவியல் சிக்கல் இருக்கு. இந்த சிக்னல்ல வந்து பிச்சை கேட்கறாங்கல்ல, நிறைய டைம் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த வண்டியில கார்ல வந்து அந்த ஓட்ட 2 வாட்டர் பாட்டில் கேன் இடம் இருக்கும். அதுல எப்ப சில்லறை காசு போட்டிருந்தாதான் கிடைக்கும். இப்ப என்கிட்ட சில்லறை காசே இல்ல, ஜிபே தானே பண்றோம், காசே இல்ல. நீ 100 ரூபாய் கேட்டா கூட என்கிட்ட இல்ல, ஜிபே பண்ணலாம். பிச்சைக்காரவங்க கழுத்துல ஜிபே டாக் மாட்டேங்கிறதா இனிமே நல்ல ஆப்ஷன். ஒரு அக்கௌண்ட் வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஓபன் பண்ணீங்க, தப்பு கிடையாது. என்ன இருக்கு, 1 ரூபா வரைக்கும் ஜிபே பண்ணலாம். அப்ப இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, கிளாஸை இறக்கி என்னட்ட காசு இல்ல, நீங்க வேற காரை பாருங்க, சிக்னல்ல 30 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸை ஏத்திடுவேன். எதுக்கு அவங்க தட்டிக்கிட்டே ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட இருக்கணும்? ஏன் நிப்பாட்டி வைக்கிறீங்க? அவங்கள அனுப்பிவிடுங்க. உங்களால ஒரு வேலை செய்ய போனா அனுப்பிவிடுங்க. வேற எங்கேயும் போய் அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம், அவனை செய்யறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து வெயிட் பண்ண கூடாது. இது பெரிய தப்பு. அழகான ஒரு சந்திப்பு, மிகச்சிறந்த கேள்விகளுக்கு மிக அழகான பொறுமையான நல்ல தூய்மையான உள்ளத்தோடு உங்களுடைய பதில்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மிகவும் நன்றி சார். வணக்கம். நன்றி.